ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக எப்படி சாம்பார் சாதம் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அம்மா செய்வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், கழுவி ஊற வச்ச அரிசி, பருப்பு. இப்போது குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிக்கணும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா கொதிச்ச உடனே அரிசி பருப்பை கழுவி அதில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதித்த உடனே இப்போ நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் சாதம் ரெடி. இப்போது நம்ம சாம்பார் சாதத்தில் பிளேட்டில் போட்டு வாழைக்காய் கொஞ்சம் எங்கள் அம்மா வறுத்து வச்சுருந்தாங்க, அதையும் வச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க.